மயிலாடுதுறை அருகே ஆசிரியரை 25 இடத்தில் கத்தியால் குத்திய இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அன்பு ரஹோத் வழங்கி கேட்கலாம். அன்பு ரஹோத், வணக்கம். எதற்காக இந்த இளைஞர் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்? தற்பொழுது கத்தி குத்துப்பட்ட ஆசிரியர் எப்படி இருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கூட்டுறவு நகருக்கு அடுத்து மதுரா நகரில் 25 வயது நிரம்பிய பிரேம் என்ற நபர் வசித்து வருகிறார். அவர் வீட்டிற்கு நேர் எதிரே உள்ள வீட்டில் சேது மாதவன் அவர் ஓய்வு பெற்ற BSNL அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய மனைவி நிர்மலா தேவி என்பவர் முன்னாள் ஆசிரியராக இருக்கிறார். இவர்களுக்கு இடையே நிர்மலா தேவிக்கும் பிரேமுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக காலையிலிருந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தில் பிரேம் அவருடைய வீட்டில் இருந்து சிறிய அளவிலான கத்தியை எடுத்துட்டு வந்து நிர்மலா தேவியை முதலில் தாக்க முயற்சிக்கிறார். அப்பகுதியில் கூச்சல் சத்தம் அதிகமாக கேட்டவுடன் அருகில் இருப்பவர்கள் பிரேமை தடுப்பதற்காக கற்களையும் வீசி அங்கிருந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கான விறகுகளை வீசி அவரை தடுக்க முயற்சித்திருக்கின்றனர். கூச்சல் சத்தம் அதிகமாக கேட்டவுடன் நிர்மலா தேவியின் கணவர் சேது மாதவன் தடுக்க முயற்சித்திருக்கிறார். அந்த நிலையில் பிரேம் என்ற நபர் 20 இடங்களுக்கு மேலாக தான் வைத்திருந்த கத்தியால் நிர்மலா தேவி ஆசிரியரை குத்திருக்கிறார். இந்த குத்தல் கத்தி குத்து நடக்கும் நிலையில சேது மாதவன் தடுக்க முயற்சிக்கும் போது அவரையும் இந்த பிரேம் என்ற நபர் 4 இடங்களுக்கு மேல் அவரையும் தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் ஆய்வாளர் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து பிரேமை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் உயிருக்கு ஊசலாடுகின்றது. தற்போது தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிர்மலா தேவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றிருக்கிறது, ஏற்கனவே முன்விரோதம் இருவருக்கும் இருந்திருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.